இப்படின்றோம். பல ஆவிகள் அங்கங்கே வேலை செய்யும், அமைதியாக இருக்கும். திடீர்னு ஒரு மாதிரி கொக்கரிச்சிட்டு கிடக்கும், திடீர்னு 4 பேர் தூண்டி விட்டு கிடக்கும், ஒரே குழப்படி ஆரம்பிச்சிடும். அங்கே பெரிய அதான் குடும்ப அரசியல், குடும்பத்துக்குள்ள பல அரசியல் நடக்கும். நம்ம அபிஷேகத்தோடு போனாதான் அரசியலெல்லாம் அரக்கி எடுத்துடலாம். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அபிஷேகத்தோடு போனீங்கன்னா ஒருத்தரும் மேற்கொள்ள முடியாது. அபிஷேகம் இல்லாமல் போனால் அவ்வளோரும் சேர்ந்து நம்மளை கொத்துன்னு என்ன பண்ணுவாங்க, கொத்திடுவாங்க. நீங்கள் தான் காரணம்ன்றவாங்க கடைசியில். பவுலை பார்த்தாங்களா ஒரு பார்வை? அப்படி தான் பார்ப்பாங்க எல்லாரும். எப்படி பார்த்தாங்களாம்? எவ்வளோ நேரம் பார்த்தாங்களாம்? நெடுநேரம் பார்த்தாங்களாம். எதுக்காக பார்த்தாங்களாம்? எப்போயுமே கீழே விழுவான்னு பார்ப்பாங்களாம். இப்படி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. கண் இருக்கவங்களாம் அப்படி தான் பார்ப்பாங்க. அபிஷேகத்தோடு போனாதான் அவங்க பார்வையெல்லாம் ஆண்டவர் நொறுக்கி போட்டுருவார். ஆமென். பவுலை பார்த்த பார்வையில் கடைசியில் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர்